வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான உவரி கிராமத்தில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. அவரது உடலானது தற்பொழுது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடற்கூறு ஆய்வு குறித்தான விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம். ஜெயக்குமார் உடல்கூர் ஆய்வு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடிவுற்ற நிலையில் அவரது மகன் கருத்தையா ஜாபீனிடம் இன்று காலை ஒப்படைத்தனர். ஜெயக்குமாரின் உடல் 100 ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊரான திசைநுலை அடுத்த கரைசுத்து புதூரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. வீட்டின் முன்பு வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு கிறிஸ்துவ முறைப்படி பிரார்த்தனைகள் இறுதிச் சடங்குகள் நடந்து வருகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் விஜய் வசந்த், ராபர்ட் புரூஸ், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஆவடைப்பன் மற்றும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஞான திரவியம், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் உள்ளிட்டவர்களும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதிமுக சார்பில் ராதாபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பத்தனையும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் காங்கிரசாரும் தொடர்ந்து அவர் வீட்டிலும் ஒன்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இறந்த KPK ஜெயக்குமாரின் உடல் அவரது வீட்டில் இருந்து அங்குள்ள பரிசுத்த திருத்துவ ஆலயத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு அருகில் உள்ள அவரது கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.